30 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. ஒரு பெரிய ட்ராவல். இதுக்குள்ளே நீங்கள் சினிமாவில் நிறைய பாடினீங்க. தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் மட்டும் இல்லை, கன்னடம் மட்டும் இல்லை, தெலுங்கு மட்டும் இல்லை, ஹிந்திலையும் பாடிருக்கீங்க. இன்றைக்கி இந்தியா முழுதும் அறியப்படுற ஒரு பாடகராக மாறி இருக்கிறீங்க. ஹிந்தியில் வரைக்கும் போய் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. மம்முட்டி போன்ற பெரிய சூப்பர் ஸ்டார் நடித்த படத்துக்கு இசையமைச்சிருக்கீங்க. ப்ரைவேட் ஆல்பம்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ரியாலிட்டி ஷோக்களில் வந்து ரொம்ப பேர் பெற்ற ஒரு நடுவராக, ஒரு ஜட்ஜாக இருக்கிறீங்க. பெரிய ஒரு ட்ராவல் இந்த 30 வருஷத்தில். எப்படி இதெல்லாம் ஆரம்பித்தது? 93 தான் வந்தேன் நான் சினிமா துறையில் வந்து பாடணும்னு. வித்யாசாகர் தான் என்னை முதல்ல தெலுங்கில் பாட வச்சார். தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு இல்லை? தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருந்தார். வித்யாசாகரை மீட் பண்ண அவருக்கு பிடிச்சது, அவர் பாட வச்சார். அவர் அந்த அந்த டைமில் வந்து அவர் பெரிய படங்கள் எதுவும் பண்ணல. அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ரஹ்மான் சாரோட இசை கேட்டு தான் நான் வந்தேன். நிறைய பாடினேன். சம்டைம்ஸ் நான் அந்த ட்ராக் பாடும்போது அவருக்கு பிடிக்கும், டைரக்டருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. நீங்கள் எங்கிட்ட அன்றைக்கி கேட்டிருந்தானா நான் 30 வருஷம் நான் இருப்பேன், நான் கண்டிப்பாக மாட்டேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா பேராசை தானே இந்த சினிமாவில் பாடணுங்கிறது அந்த டைமில். ஏன்னா பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருந்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், யேசுதாஸ், அந்த மாதிரி அவங்க விட்டாச்சுன்னா வேறு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி. அப்போ மலேசியா வாசுதேவன் இருந்தார், மனோ இருந்தார், அவ்வளோதான். இதை தாண்டி புதிய சிங்கர்ஸ்க்கு வாய்ப்புங்க தர மாட்டாங்க யாரும். இல்லை, வாய்ப்பு கிடைக்காது. அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது அந்த டைமில். ஸோ அது ஒரு சிங்கர் ஆணுன்னு நினைக்கிறதே ஒரு பேராசையாக தான் இருந்தது அந்த காலத்தில். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு என்ன போடா சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம கொஞ்சம் ஆரம்பத்துக்கு போயிடுவோம். நீங்கள் வந்து சின்ன வயசில் இருந்தே இப்படி ஒரு பின்னணி பாடகன் ஆகணும் அல்லது ஒரு ஊரறிந்த பாடகன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தேன். ஏன்னா கர்நாடக இசை பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவர் நீங்கள். முதல்ல எனக்கு உங்கள் அப்பா கூட பரிச்சயம் இருந்தது. திரைப்பாடல்களை வந்து ஒரு குறைவான விஷயமா தான் அவர் எப்பவும் பார்த்துருக்காரு. அவர் ஒருபோதும் ப்ளேபேக் சிங்கிங் ஒரு கிரேட்டான விஷயமா பார்த்ததே இல்லை. அவர் என் பாட்டு கேட்டதே இல்லை பெருசாக. அதுதான். அப்போது இது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு வெறிக்குள்ளே வந்து பாடி ஆகணும்னு? நான் வந்து பிறந்தது அம்பாசமுத்திரம். அது இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீங்கள் மலையாளம் நினைக்கிறாங்க, கேரளாவில் நிறைய பேர் நீங்கள் தமிழ் நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லா இன்டர்வியூஸுமே நீங்கள் அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழில் கொடுக்கக்கூடிய மிக குறைவான ஒரு இன்டர்வியூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்கிலீஷில் தான் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் தாய்மொழி தமிழ், நீங்கள் பிறந்து வளர்ந்து அம்பாசமுத்திரம். இல்லை, நான் தாய்மொழி தமிழ். எங்கள் அம்மாவோட ஊர் அம்பாசமுத்திரம், அப்பாவோட ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம். ஆனால் அவங்கெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தார். நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம். ஆனால் இப்போ கூட உங்களுக்கு மலையாளம் படிக்க தெரியாது? எனக்கு மலையாளமும் படிக்க தெரியாது, தமிழும் படிக்க தெரியாது. தமிழ் படிப்பேன். தமிழ் படிப்பீங்க? இப்போ தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அம்மா. எங்கள் அப்பாக்கெல்லாம் நான் படிக்கணுங்கிறது ஆர்வமே கிடையாது. அவர் வேறு ஒரு லெவலில் இருந்தார். அவர் 1 வயசு 1.5 வயசுலேயே நான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அந்த தெருவழி பஜனை போகும். அந்த டைமில் வந்து நான் என்னோடய சித்தப்பாவை வந்து எழுப்புவேன் போல் இருக்கு. எழுப்பி அந்த பஜனைக்கு கூட்டின்னு போக சொல்லுவேன். இது கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லையா? சின்ன 1.5 வயசு பையனுக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருக்க போகிறது? அந்த பாட்டுங்கப்பட்ட விஷயம் வந்து என்னை ஈர்த்திருக்கு. அவங்க வந்து அவ்வளவு ஒரு சுத்தி சுத்தம் மட்டும் இல்லை, அவ்வளோ சின்சியராக பாடுற ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் கடவுள் நம்பிக்கை அந்த இதில் இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அதை வந்து ஒரு ஈர்ப்பு, அது ஈர்த்து தானே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நாங்கள் இருந்த இடம் வந்து நிறைய கோவில் இருக்கும். அந்த பத்மநாப சுவாமி கோவில், எல்லா கோவில், இந்த பத்மநாப சுவாமி கோவில் ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியாங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் எங்களுக்கு அன்றைக்கி தெரியாது. த ரிச்னஸ் கேம் ஃப்ரம் த கல்ச்சர், ஃப்ரம் த மியூசிக். அவங்க அந்த நாதஸ்வரம் வித்வான் வாசிக்கிற அந்த ஒரு மியூசிக், ஒரு கல்யாணி ராகம் இன்றைக்கி வரைக்கும் ஒழிச்சுட்டு இருக்கு. தர தன தர அந்த மாதிரி ஒரு கல்யாணி, அந்த ஒரு மெஜஸ்டிக் விஷயம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு இப்போது. ஆனால் மியூசிக் வந்து நிறைய அதோடு சேர்ந்து இருந்திருக்கு. ஒரு கம்பீர நாட்டை ராகம் வாசிப்பாங்க. அது கேட்டாலும் நம்ம ஏதோ வாசிக்கிறது வந்து பெரிய பெரிய வித்வான்கள் வந்து வாசிப்பாங்க. திருவிழா ஜெயசங்கர், தெருவழி. ஸோ மியூசிக் ஃபார் த சேக் ஆஃப் மியூசிக்னு இருந்தது. இந்த மண்ணிலேருந்து பிறந்த இசை இது, கர்நாடிக் மியூசிக்.
அப்புறம் உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் அத்தை வந்து கர்நாடக இசை விதுஷி. அவங்க சின்ன வயசில் இந்த மியூசிக் பின்னாடி அலைஞ்சதுனால அப்பா கிட்டே இருந்து அடி வாங்கினது இந்த மாதிரி அந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குல்ல. இசைக்காக நீங்கள் பாடுபட்ட நினைவுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் சின்ன வயசு. நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் பாடும்போது அப்பாவுக்கு இஷ்டம்தான் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் என்னோட அத்தைகிட்டேருந்து நான் கற்றுண்டு நானாக காம்படிஷனில் போய் சேர்ந்து எனக்கு ப்ரைஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் எனக்கே பரவாயில்ல, நான் நல்ல சிங்கர் போட்டிருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தப்பாவை தவிர வேறு யாரும், எங்கள் சித்தப்பா வந்து தமிழ் பாட்டு நிறைய வைப்பார். அப்போவும் எனக்கு ஞாபகம் சின்ன வயசில் 4 வயசு 5 வயசோ எம்எஸ் விஸ்வநாதனோட இசை. ஹிந்தி பாட்டு கேட்க ஆரம்பித்தோன்னே எனக்கு கிஷோர் குமார் வந்து பைத்தியம் பிடிச்சிருது. அது மாதிரி அப்போ ஸ்கூலில் வந்து ஹிந்தி பாட்டு பாட ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது ஒரே அப்ளாஸ் வரும். ஒரு பாட்டு பாடும்போது அப்படி ஒரு வரவேற்பு, பரவாயில்லையே பாடலாம் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ஸ்கூல் காலேஜில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு குரூப்பெல்லாம் ஆரம்பித்து நாங்கள் பாடுவோம். நான் தமிழ் பாடுவேன் அந்த டைமில், மலையாளம் பாட மாட்டேன். அது மலையாளம் பாடுறதுக்கு அங்கே நிறைய சிறந்த ஆளுங்க இருக்காங்க. அண்ட் மலையாள பாட்டு அந்த அளவுக்கு கேட்டதும் இல்லை பெருசாக. இப்போ நிறைய கேட்டிருக்கேன். அப்போ இளையராஜா வந்த டைம். எனக்கு இளையராஜா வந்து என்னடா அது இந்த மாதிரி பண்ணுறாருன்னு ஒரு பயங்கரமாக அப்படி ஈர்த்துது அது. அந்த டைமில் காலேஜோட குரூப்போடு சேர்ந்து இதெல்லாம் பாடிருக்கேன். பொன் மாலை அந்த பாட்டில் அந்த டைமில் தான் சொல்கிறேன். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு ஒரே கவலை, ஐயோ இவன் வந்து அவ்வளோதான், இவன் என்னவோ ஆகிடும். ஒரு தடவை வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் ஒரு நிகழ்ச்சி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் வந்து அந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த நிகழ்ச்சி எப்படியோ இவர்கிட்ட சொல்லாமல் தான் போவேன். நான் 8:30 மணிக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது. நைட் 8:30 மணிக்கு வந்து ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு வந்தார் உள்ள, நீ வாடான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனார் என்ன. ஸோ எப்படியும் உங்களை ஒரு என்ஜினியர் ஆக்கணும் அல்லது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக்கணும்னா இல்லை கர்நாடிக் சிங்கர் ஆக்கணும். அப்பாவுக்கு வந்து நான் நல்லா வரணும்னு தான். நான் வந்து உன்னை ஹாஸ்டலெல்லாம் விட மாட்டேன், நீ கெட்டு போயிடுவேன். ட்ரிவாண்ட்ரத்தில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சானா மட்டும் போனால் போகிறோன்னார். பையன் கெட்டு போகக்கூடாது, பையன் நல்லா வரணும். நல்லா வரணும்னா என்ன வரணும், பையன் ஹாப்பியாக இருக்கணும்னு இங்கேப்பட்ட விஷயம் கிடையாது. யோசிச்சு அந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை. இப்போ நல்லா படித்து ஏதோ உத்தியோகத்துக்கு போனோம், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ரேடியோலலாம் கேட்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கேயோ கேட்கும்போது அமர் காயக் கேஎல் சைகல் கி ஆவாஸ் மே, அமர் காயக்னா மரணமற்றவன் கேஎல் சைகலோடு பாட்டை கேளுங்கன்னு ரேடியோவில் வரும்போது அந்த வயசில் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் தாட். அந்த மாதிரி தான் ஏதாவது ஆனன்னு ஒரு ஆசை. அது எப்படி ஆனன்னு தெரியாது. இல்லை, ஆர்டிஸ்ட்டுக்கு மரணம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி போன மொசாட்டெல்லாம் இப்போ இன்றைக்கி இவரோட இருக்கிறாங்க. மொசாட் அதான் அவர் என்றைக்குமே இருப்பார். சரி, நீங்கள் வந்து பாம்பேயில் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு போயிட்டீங்க. அங்கே போய் பாட்டுக்காக அங்கே என்னென்ன பண்ணீங்க நீங்கள்? இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. இது வந்து ஏஷியாலேயே வந்து கெமிக்கல் டெக்னாலஜிக்கு பேர் பெற்ற இடம். அட்மிஷன் கிடச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டேன். ஆனால் அங்கேயும் பாட்டு ஆர்டி பர்மனை எப்படியாவது பார்க்கணும். அப்படியே ஒரு மேதி ஹசனோட ஒரு கேசட் கிடச்சிது. அதை கேட்டுட்ருப்பேன். கிளாஸுக்கே போனதில்லை, இதுதான் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். பாட்டு, ஸ்போர்ட் இதெல்லாம் தான், வேறு எதுவுமே பண்ணதில்லை. புக்கு வாசிப்பேன் நிறையா. ஆர்டி பர்மனை பார்க்கலாம்னு ஒரு வீடு தேடி போன ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, வீடு நான் டெலிஃபோன் டைரக்டரியில் வீடு இருக்குது. 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன். பர்மன் சாப்ஸே மில் சக்தேன், சாப் கர் பே நையன்னு சொல்லிட்டு யாரோ வச்சுருவாங்க. அவங்களுக்கு எத்தனையோ கால் வரும். அது மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன் வந்து வேறு ஷாஜி. நம்ம எல்லாமே டிமிட். அது வந்து நான் வந்து சின்ன ஒரு ஸ்மால் டவுன் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பாம்பேக்கு இப்போ பெரிய. ஸோ இது தைரியமும் இல்லை, தைரியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்ஹிபிஷன், டோட்டலி இன்ஹிபிட்டட். அப்படியே ட்ரீம்ஸ் தான், மைண்டில் பெரிய ட்ரீம்ஸ். இனிமேல் நான் வந்து ஹாஸ்டல் ரூமில் நான் லவுடாக பாடிட்டு இருக்கும்போது ஆர்டி பர்மன் வந்து அப்படி போவர் கார் நிப்பாட்டி, யாரா இவ்வளோ நல்லா பாடுறான்னு உள்ளே வந்து வாய்ப்பு தருவார்னு நினச்சேன் நான். இது வந்து ரொம்ப சீரியஸாக நினச்சி. என்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க. முடித்து நீங்கள் திருப்பி சவுத்து வந்துட்டீங்க, ஆந்திராவில் வேலை செஞ்சீங்க. எப்படி
சினிமாவில் ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா எப்படி வந்துருச்சு? சினிமாவில் எப்படியாவது பாடணும்னு எப்போதுமே ஆசை. நான் வந்து எல்லாமே ஒரு மாதிரி செல்ஃப் டாட் தான். சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுமே நான் செய்ததில்லை லைஃப்பில். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நான் சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுமே பண்ணதில்லை. இது வந்து நான் பெருமையாக சொல்ல, திஸ் இஸ் த வே ஐ ஆம். சினிமா பாட்டில் இதை பாடணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் ஹிந்தி பாட்டு பாடணும்னு ஆசை. இல்லைன்னா இளையராஜாவுக்கு பாடணும். ராஜா சாரோட மியூசிக்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியம் அந்த டைமில் 80s. அந்த டைமில் வேணுகோபால்னு ட்ரிவாண்ட்ரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் சேர்ந்து பாடிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அவன் மோகன்லால் என்னோட சேம் பேட்ச். அவர் இன்னொரு டிவிஷன், நான் இன்னொரு டிவிஷன். ஹி வாஸ் நாட் நைதர் அ பிரைட் ஸ்டூடெண்ட். அவர் ஆர்ட்ஸ்லேயே ஒன்றும் கிடையாது. அவர் ஹி வாஸ் நாட் ஃபேமஸ் ஃபார் இன் ஸ்கூல் ஃபார் ஆக்டிங் ஆர் எனி திங். வேணுகோபால் நானும் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ மெட்ராஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி நான் அவனோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் பாடுறேன் இன்றைக்கி. ஐயோ இளையராஜா சார், ஐயோ ஓகே. நான் லீவ் போட்டு போயிட்டேன். நான் அன்றைக்கி வந்து எனக்கு இந்த பிரசாத் ஸ்டூடியோஸில் அவர் பாடினதும் அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த எல்லாமே, அந்த ரிதம், அந்த ஹோல் அட்மாஸ்ஃபியர் எனக்கு இன்னமும் மனசில் அது மனசில் அப்படியே உள்ளே ஏறி. அதாவது மலையாளம் பாட்டில் உணருமே கானம் உருகுமென் உள்ளம் வீரா நிராரா. அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அந்த ஸ்டூடியோவில் கேட்டோன்னே அந்த மாதிரி சவுண்டே நான் கேட்டதில்லை எங்கேயும். எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்சிருது. ஓ இதுதான்டா நம்ம லைஃப்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் இளையராஜா சார் வீட்டுக்கு போய் இதே டெலிஃபோன் டைரக்டரி பார்த்து நேராக போயிட்டேன். டெக்னிக்கல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம கம்பெனியோடது. அந்த விசிட்டிங் கார்டு பார்த்தோன்னே உள்ளே விட்டான். ஏதோ ஆஃபீஸர் போல் இருக்கு, உள்ளே விட்டான். அங்கே உட்காந்துருந்தேன் வெளில வராண்டாவில். 6:30 மணிக்கு கரெக்டாக வந்தார் வெளில. அப்படியே மியூசிக் கேட்டு இங்கிலீஷில் தான் பேசினேன் அவர்கிட்ட. சார் டெல்மினார். அவர் என்னை பார்த்துட்டு அவர் இங்கிலீஷ் தான் பேசினார். டெல்மி, ஐ வாண்ட் டு சிங் ஃபார் யூ. ஐ லவ் யுவர் மியூசிக். கிவ் மீ அ டேப். வேர் ஷுட் ஐ கம்? அதுக்குள்ளே அவர் கார் திறந்தாச்சு அவருக்கு. வேறு கிளம்பி போயாச்சு. காருக்குள்ளேறி போயாச்சு பிரசாத்துக்கு. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபஸ்ட். அப்போ தான் வந்து ஓகே என்ன பண்ணுறது, ஓகே ஏதாவது ரெக்கார்டிங்கிறார் எங்கேயோ பார்த்து சரி என்ன பாடுது. அப்போ வந்து சித்ராலாம் எங்கள் கூட பாடினவங்க தான். சித்ரா வந்து சின்ன பொண்ணாக இருந்தா அப்போ. ஆனால் பிரமாதமாக அன்றைக்கே வந்து பயங்கரமாக பாடுவாள். அப்போது சித்ரா வந்து இளையராஜா சார்கிட்ட கர்நாடிக் கிருதி தான் பாடியிருக்காங்க. பாடி காட்டினது கர்நாடிக் கிருதி தான். சரி, அப்போ நம்மளும் கர்நாடிக் கிருதி பாடும். ஒரு கிருதி பாடி ஒரு பந்தூராளியில் ராமநாதம் பஜே ஹம் ராமச்சந்திர பூஜிதம். இது இப்படி ஒரு பாட்டு. ஒரு கசல் பாடினேன். எனக்கு மெஹதி ஹசன் ரொம்ப பிடிக்கும். அப்போ அது ஆகே படே நக்கே சாயே இஷ்கே புதாசே ஹம். இந்த பாட்டு பாடினேன். இந்த 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு கேசட் ரெக்கார்ட் பண்ணி கேசட்டில் அது கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் திருப்பி வீட்டில் வந்து உள்ள விடல. பிரசாதில் எப்படியோ கஷ்டப்பட்டு கொடுத்துட்டேன். ஒரு நாளைக்கு அவரை பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே போய் நிற்பேன். பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளில போய் நிற்பேன். அப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் அப்படி நிற்கும்போது என்னை பார்த்துட்டு என் பக்கம் வந்தார். ஸ்ரீனிவாசன், உங்கள் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்தது, வாய்ப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ கூட போகிறார். அவர் கூப்பிட்ற அன்னைக்கு வந்து எனக்கு தொண்டை வந்து கம்ப்ளீட்லி கான். ஒரு நாளைக்கு நைட்டு என் சிஸ்டரோட வெட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து அவங்கள கரூரில் ட்ராப் பண்ணி இங்கே வீட்டுக்கு வந்து நைட்டு 11:30 மணி இந்திரா நகரில், எங்களுக்கு ஃபோன்லாம் கிடையாது அந்த டைமில், ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் ஒரே அலைச்சல், தொண்டை காலி. அப்போது இன்ஃபெக்ஷன். நைட்டு 11 மணிக்கு ஒரு காலிங் பெல். சீனிவாசனா, நாளைக்கு வாய்ஸ் மிக்சிங் காலையில் உங்களுக்கு. வாய்ஸ் மிக்சிங்னா ரெக்கார்டிங் இளையராஜா நீங்கள் தானே சீனிவாசன்? ஆமாம் சார். எனக்கு கூப்பிட்டு
சார் எனக்கு பாட முடியாது சார் நாளைக்கு. நான் அது நீ சரி சார் நாளைக்கு நான் வரேன் சார், நீங்கள் வந்திருக்கேங்க நான் வரேன். நான் அடுத்த நாளைக்கு காலையில் போனேன். போயிட்டு அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தொண்டைக்கட்டு. சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்துப்போம், எனக்கு ரெக்கார்டிங் பார்க்கணும் சார். நான் சரி சார் நான் அந்த ஸ்டுடியோவில் உட்காந்து ரெக்கார்டிங் பார்த்தேன். நான் அந்த பாட்டு தான் மாமரத்து கிளியே ஒரு பாட்டு. தூ மஞ்சம் இடும் மயிலே பார்க்காம போகாதையா, அவரோட அந்த டிப்பிக்கல் ஃபோக் வில்லேஜ் மெலடி. அப்படியே த்ரில்டாக நான் கேட்கும்போது அந்த இது கெயின் அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லைக் திஸ், ஐ ரியலி லைக் திஸ் வேர்ல்ட் சார். நான் எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் வேர்ல்டுனார் அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் கூப்பிட போகிறாருன்னு நினச்சேன். கூப்பிடுவார். நாங்கள் வந்து நின்னா கூட அவர் வந்து தெரியல, அவர் பிஸியான ஆள். அவர் வந்து என்னென்ன பிரச்சனையோ வீடோன்னும். அப்போ நினச்சேன் நமக்கோ வேலை இருக்குப்பா, நிறைய நல்ல வேலை இருக்குது, தேவையில்லை நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வேறு கிட்டத்தட்ட நம்ம சினிமா பாடல் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இல்லை, சினிமா பாட்டு யாராவது கூப்பிட்டானா போய் பாடிக்கலாம். என்ன இது வந்து இப்படியெல்லாம் வெயிட் பண்ணியெல்லாம் நம்மளால் முடியாது, ரொம்ப அப்படி முடியாதுன்னு நினச்சேன். 92 நான் கோயம்புத்தூரில் இருந்த டைம் ஒரு பாம்பே பேஸ்ட் கம்பெனிக்கு நான் ரீஜனல் ஹெட் ஃபார் சவுத் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கோயம்புத்தூர் தான் பேஸ், ஏன்னா திருப்பூர் தான் எங்கள் மார்க்கெட். அந்த டைமில் 92 மணிரத்னம் படங்கள் எனக்கு எப்போவுமே தமிழ் சினிமாவில் மணிரத்னம் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மணிரத்னம் ரோஜான ஒரு படம் வந்திருக்கு. படம் பார்க்குறேன், மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்குது. யாரடா இது இளையராஜா இல்லை போல் இருக்குது, இது புதுசாக யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். புது வெள்ளை மழை. அது அந்த பாட்டில் வந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அது கேட்டு, நதியே நீயானா கரை நானே, கேட்காத ஒரு விஷயம். நதியே நீயானால் கரை நானே, தரரரே நீயானா உந்தாதன் நானே. அண்ட் த சவுண்ட் அந்த காஷ்மீரில் டெரரிஸ்டுக்கெல்லாம் கூட ஜரா ஜரா மாஸ் மாஸ் இந்த மாதிரி புதுசாக இது என்னடா மியூசிக், இது பைத்தியம் பிடிச்சிடுது. இட் வாஸ் நாட் லைக், அதாவது நம்ம கேட்டு வளர்ந்த மியூசிக் நிறைய இருக்குது. ஆர்டி பர்மனோடது இருக்குது, கர்நாடிக், இந்துஸ்தானி, கசல் எல்லாம் கேட்டிருக்கோம். அண்ட் இளையராஜாக்கு மேலே எதுவும் இல்லைன்னு தான் நான் நினச்சேன். நிஜமாக இதை தாண்டி ஒரு டைமென்ஷன், இதை தொடாமைக்கு இன்னொரு டைமென்ஷன் வந்து வந்தோடனே ஐ செட் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கசல் சிங்கர் ஹரிஹரன். அது அந்த பாட்டு தமிழா அப்படி எனக்கு அது ஓகே, இவர் வந்து ஏதோ பண்ணுவார்ப்பா கண்டிப்பாக. திருப்பூரில் இருந்து மறுபடியும் சென்னை மெட்ராஸுக்கு வந்து அவரை மீட் பண்ணி, ராஜீவ் குமார் என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில், அவர் டேரக்டர் மலையாளத்தில், அவர் வழி ஜிஜோவை ஃபோன் பண்ணி ரஹ்மான். ஜிஜோன்னா மை டியர் குட்டி சேத்தானோட டேரக்டர். ஆமாம். அப்போ அவர் ஃபோன் பண்ண எடுத்தார். ஓ திலீப், ஜிஜோ ஹியர், ஸ்ரீனிவாசன், ஹி வாண்ட்ஸ் டு சிங் ஃபார் யூ மேன். அவர் அங்கேருந்து கேசட் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர் ஜிஜோன்னு. ஈஸ் ஒன்லி எ பாத்ரூம் சிங்கர்னர். நான் நினச்சேன் போச்சுடா. ரஹ்மானோட ஆன்சர் அங்கேருந்து அப்போ வர சொல்லுங்கள் அவர் பாத்ரூம் சிங்கர்னா வர சொல்லுங்க. அங்கே போய் நான் கசல் பாடினேன், மேதி ஹசனோட கசல் பாடினேன். அப்புறம் இளையராஜாவோட ஒரு பாட்டும் பாடினேன். அது ஒரு 2 வரி பாடுங்களேன். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை.